உண்மையிலேயே இருக்கின்ற படைப்பாளியான பரந்தாமனை தவிர வேற ஒரு கடவுளை அவனுடைய சமமாகவோ அவனுக்கு மேலாகவோ வைத்து வணங்கும் போது அது என்னவா இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம ஆசையா வணங்குற என்ன குலதெய்வமாகவும் இருக்கட்டும், என்ன நம்ம வணங்குற ஆசைக்கு வணங்குற தெய்வமாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், எப்படியும் சரி அவனுக்கு நிகராகவோ அதற்கு மேலோ நாம் வைத்து வணங்க வணங்க தோஷங்கள் சேருகின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது வேத சாஸ்திரம் சொல்ற வாக்குங்க, அடியேன்னு சொல்லல. அப்ப இந்த தேவாதி தேவனைன்னு சொல்ற வார்த்தையில அந்த தேவர்களுக்கெல்லாம் என்ன மூலமூர்த்தியாக இருக்கின்ற அந்த ஆதி மூலத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல மாற்றமே கிடையாது. என்ன நம்ம எந்த சாமியையும் கும்பிடலாம், தவறு கிடையாது. ஆனால் அந்த கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக இருப்பவன் நாராயணனே என்று சொல்லி ஆண்டாளுடைய வாக்கு இது. இந்த பாசுரத்தில் படிச்சுட்டு நம்ம வேற மாதிரி மறுபடியும் இப்போ வணங்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், அப்போ இந்த பாசுரத்தின் படி நம்ம வாழலை. எத்தனை தடவை சேவிச்சாலும் 100 தடவை சேவிச்சாலும் நடைமுறையில் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது அப்போ பிரயோஜனம் கம்மியாயிருது என்பதுதான் செய்தி. ஆகவே ஆண்டாள் இந்த பாசுரத்திலே சொல்லும் போது தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளையிலோர் எம்பாவாய். இப்போ இந்த ஆராய்ச்சி எல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுங்க.